பாரம்பரிய உணவான சிறுதானியத்தை வச்சு டிஷ்ஷு செஞ்சு எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு காலேஜில் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நம்ம செஞ்சதை இப்போ ஒரு வீடியோ போடலாம். இது அரிசி மாவு போட்டு பச்சரிசி மாவில் இப்போ நம்ம இதை செஞ்சு போட்டு வெல்லம், நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம். அரிசி மாவு போட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ராகி மாவு வச்சு பூரண கொழுக்கட்டை. இதுவும் கால்சியம் சத்து நிறையா இருக்கிறதுனால நம்ம ஸ்டஃபிங்கும் வெல்லமும் தேங்காயும் தான் வச்சுருக்கோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. அடுத்தது கார உள்புட்டு செஞ்சுருக்கோம். இது தேங்காயும் ஏலக்காய் வெல்லம் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். அடுத்ததாக டோக்லா செஞ்சுருக்கோம். இது கடல மாவும் வெல்லம், இது எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே சேர்க்கல, தயிர் சேர்த்து தான் நம்ம இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே கலக்காமல் தயிர், சர்க்கரை, கடல மாவு அது மட்டும்தான் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். மேலே தாளிப்பு கொடுத்துருக்கோம். இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது நம்ம கேக் மாதிரி டைப்லேயே இது இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக கோதுமை மாவில் பருப்பு போலி செஞ்சுருக்கோம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். பருப்பு போலினாவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக திணை லட்டுவும் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்களுக்கு எலும்பு நல்லா வலுவாக இருக்கிறதுக்கு அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுப்போம்.